இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். 14 நாட்கள் வாழ்ந்த தன்னோட குருவையே பலியா கொடுத்த அகோர அதிபதியா மாறின ஒருத்தனை தான் நீ சந்திக்கணும். அப்படி ஒருத்தன் இந்த உலகத்துல இருக்கானா? அப்படின்னா அவன் எங்க இருக்கான் குருவே? அவன் உனக்கு நல்லா தெரிஞ்சவன். நீ அவனுக்கு நல்ல பரிச்சயமானவன் தான். நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க குருவே. முதல்ல அவன் பேரு என்னன்னு சொல்லுங்க. அகோர அதிபதி மனோ. தமனாவோட புருஷன் மனோவா? ஆமா. அவனா இப்ப அகோர அதிபதி? என்னால இத நம்பவே முடியலையே. விதி வலியது. எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். பரவாயில்லையே, பாதமுனி ரூபத்துல போய் நான் அந்த கமண்டலன் கிட்ட பேசினதெல்லாம் அப்படியே நம்பிட்டானே. அத அச்சு பேசுறாம இங்க வந்து ஒப்பிச்சிட்டான். டேய் மனு, என்கிட்டயா சவால் விட்ட? நான் இந்த கமண்டலனை வச்சு உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. நான் உன் புருஷ அகோர அதிபதிய சந்திக்க போறேன். அதுக்கு முன்ன நான் உன்னை பார்த்துட்டு கிளம்பலான்னு வந்தேன். ஆனா வந்த இடத்துல உன்னோட நிலைமைய பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த பொம்மியோட பிரச்சனை இன்னும் ஒரு முடிவுக்கு வரவே இல்லையா? நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னோட வாழ்க்கை தான் ஒரு முடிவுக்கு வந்துரும் போல இருக்கு. நீ என்ன சொல்ற தமனா? நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும். அதுக்காக தான் நான் அகோராதிபதியா மாறிட்டேன். என்னோட வாழ்க்கை முறை வேற, உங்களோட வாழ்க்கை முறை வேற. உங்க எல்லாரும் கூடயும் நான் வரணும்ன்றது சாத்தியமே இல்லாதது. இனிமே என்ன தேடியோ பார்க்கவோ வரக்கூடாது. இத பத்தி சொல்லிட்டு இருக்க, நீங்க என்னடா இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? நாங்க சொன்னது உங்களுக்கு காமெடியா இருக்கா? என் வாழ்க்கை இப்படி சிரிப்பா சிரிக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. ஐயோ தமனா, நான் தேடி வந்த வேலை இவ்வளவு சுலபமா முடியும் நான் கனவுல கூட நினைக்கவே இல்ல. அத நினைச்சு நான் இப்ப சந்தோஷப்படுறேன். ஐயோ, எதா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இவதானே நீ சொன்ன அந்த யட்சினி? ஐயோ, அந்த நாசமா போனவதான். ஆமா, அந்த விளங்காதவதான். கவலைப்படாத தமனா. சித்திர மாசம் மிருக சிரிஷம் 800 வருஷம் 14 நாட்கள் வாழ்ந்த குரு கிட்ட தீட்சை பெற்ற அந்த குருவின் உயிரையே முதல் காணிக்கையா கொடுத்த அகோர அதிபதியா மாறினவன் தான் உன்னோட புருஷன் மனோ. அந்த அகோர அதிபதி கிட்ட தாத்ரூப வித்தைக்கான தீட்சைய வாங்கறதுக்காக அவன் கிட்ட அடைக்கலமா இருக்கிறவன் தான் அந்த யட்சினி. அகோர அதிபதியான உன் புருஷன் மனோ மூலமாதான் அந்த யட்சினிய அவனோட கையாலேயே பலி கொடுக்க வச்சா மட்டும்தான் என்னால மாய லோகத்தோட அதிபதியாக முடியும். அப்போ அந்த யட்சினிய கொண்டுட்டா எங்க மனம் எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருவான்ல? அந்த யட்சினியால என்னோட வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சுன்னு நான் ரொம்ப கவலையா இருங்க. மனோ வாயாலேயே யட்சினி தான் என்னோட ராணின்னு சொன்னா. இப்ப உங்க கையாலே கொல்றதுக்கு நீங்க திரும்ப வந்திருக்கீங்க. இத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு காரியமும் நடந்து முடியும் போது நான் உங்ககிட்ட அத பத்தி சொல்லுவேன் தமனா. சரி, நான் இப்ப இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். இருங்க இருங்க, நீங்க
போறதுக்கு முன்னாடி எங்களை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்களோ அங்கேயே அனுப்பி வச்சிருங்க. ஓம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மா காளி மகாகாளி. அந்த கமண்டலன் என்னதான் சொன்னாலும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதும் எனக்கு பழையபடி மனு திரும்ப கிடைப்பான்னு நம்பிக்கை இருக்கு. என்னமோம்மா, என்ன நடக்குதுன்னு சில நேரத்துல எதுவும் புரிய மாட்டேங்குது. அதனால யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு புரியல. சரியா சொன்ன சாவித்ரி. நடக்க போற இந்த யுத்தத்துல யட்சினி அழியதான் போறா. அதுவும் உன் மகன் மனு மூலமா அத நல்லபடியா நடத்தி கொடுக்க போறது இந்த கமண்டலம் தான். நம்ம தந்திரத்தை அந்த தமன்னா முழுசா நம்பிட்டா. ஆனா இந்த சாவித்ரிக்கு அந்த கமண்டலம் மேல இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தையும் கூடிய சீக்கிரம் முழுசா நம்ப வச்சிடலாம். நான் சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க உங்க சுயரூபத்துல இருக்க கூடாதுன்னு நான் சொன்னல. அப்புறம் எதுக்கு என் முன்னாடி நீங்க 3 பேர் இந்த ரூபத்துல வந்து நிக்கிறீங்க? அகோர அதிபதியே, எங்கள் குருவே, எங்களை மன்னித்து விடுங்கள். என்ன நடந்தது? குருவே, அந்த பொம்மை எங்களை என்ன பண்ண தெரியுமா? என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. காலெல்லாம் வலிக்குது. தயவு செஞ்சு நீங்க இங்க வாங்க சாமி. அகோர அதிபதியே, அந்த பொம்மி யாருன்னு எங்களை கண்டுபிடிச்சிட்டா. இல்ல இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த பொம்மி உங்களை கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்ல. நான் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாதபடி நவப்பிரயாக மூலமா உங்க 3 பேரையும் நான் உருவாக்கி அனுப்பிச்சேன். அப்படி இருக்கும்போது பொம்மையால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? நீங்க நவப்பிறை மூலத்துல தான் எங்களை உருவாக்குனீங்க. ஆமா, ஆனா அந்த பொம்மி எங்க மேல ஏதோ ஒரு தீர்த்தத்தை தெளிச்சிட்டா. அந்த தீர்த்தம் எங்க உடம்புல பட்ட உடனே எங்க உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. எங்க சுயரூபம் அந்த பொம்மி முன்னால வெளிப்பட்டுருச்சு.